ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போனோம்னா நாகப்பட்டினம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாகப்பட்டினம் எதுக்குன்னா ஒரு ஜுவல் ஒன்று எடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் போனது ஜி சுப்பிரமணிய பத்தர் அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு தான். தெரியாமல் இன்றைக்கி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டேனால நிறைய ஷாப்ஸ் அங்கே ஓப்பனில் இல்லை. கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்கா, விலையெல்லாம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பக்கத்தில் கேட்குறதுக்கும் கடை எதுவும் அதிகமாக ஓப்பனில் இல்லை. நீங்களும் நாகப்பட்டினத்தில் ஜுவல் எடுக்க போனீங்கன்னா சண்டே போகாமல் மற்ற நாட்களில் போனீங்கன்னா எல்லா கடையும் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கலாம். அப்புறம் ஒரு கிராம் ரேட்டு கேட்டோன்னே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராம் ரேட்டு 10,000 ரூபாயா. அதுக்கு செய்கூலி சேதாரம்னு சொல்லி அது வேறு ஒரு பக்கம் பர்சன்டேஜ் கணக்கில் போயிட்டுருக்கு. உண்மையாக ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, வாங்கி தான் ஆகணும். அப்புறம் என்ன, பே பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டில் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்களா, மூரா சன்ஸ் டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போயாச்சு. லேடிஸ் பற்றி தான் தெரியுமே, எப்போ இருந்தாலும் டைம் ஆகிடுவாங்க அப்படின்னு. சரி, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம சுற்றி உள்ளதை வீடியோ எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு சஜஷன் கேட்டாங்க, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு. நான் கொஞ்சம் வேகமாக கிளம்புறதுக்கா, நல்லா இருக்கு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் எனக்கு ஒரு ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு மூரா ரெடிமேட்ஸ் போயிட்டேன். நேராக ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஷர்ட் சைஸ் சொன்னேன். 4 ஷர்ட் காமிச்சாங்க. அதில் ஒன்று எடுத்துகிட்டு டக்குன்னு பில் பே பண்ணிட்டு நான் வந்துட்டேன். வீட்டில் உள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இதை போய் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, நல்லா இல்லைன்னா அது பார்க்குறாங்க, அது நல்லா இல்லைன்னா இது பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே டைம் ஆகுதே தவிர எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. சரி ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.